الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்னைத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் கல்வி வகுப்பில் பெண்களுக்கான சட்டங்கள் என்கிற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் இறுதியாக குடும்ப வாழ்க்கை தொடர்பாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வந்தோம். இன்றைய வகுப்பில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒன்றாகும். அந்த இயல்பான என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று கூட அதை சொல்லலாம். அதை நாம் இல்லாமல் ஆக்க முடியுமா என்றால் முடியாது. அது இருந்து கொண்டேதான் இருக்கும். அதே போலதான் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இயல்பான ஒன்று. பொதுவாக எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனையும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொருவரும் நினைப்பது என்னுடைய குடும்பத்தில் மட்டும்தான் இவ்வாறு சிக்கல் இருக்கிறது, இவ்வாறு பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இது தவறான புரிதலாகும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த வீட்டுக்கு வீடு வாசல் படி, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வது போலதான் குடும்ப வாழ்க்கையின் நிலையாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் முரண்பாடுகளாக மாறுவது, இந்த பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கை என்கிற அந்த இயந்திரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக இருப்பது என்பதுதான் ஆபத்தானதாகும். இன்று நாம் பார்க்கிற போது இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் விவாகரத்து வரை செல்வதை நாம் பார்க்கிறோம். விவாகரத்து தலாக் அல்லது ஹுலோ என்கிற அந்த விவாகரத்து நடைமுறைகள் இன்று பரவலாகிக் கொண்டு வருகின்றன. இதனுடைய பின்னணியை நாம் பார்த்தால் இதற்கு பின்னால் முக்கியமான 2 சக்திகள் இருப்பதை நாம் அடையாளம் காணலாம். அதிலே ஒன்றுதான் இப்லீஸ், ஷைத்தான். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சஹீஹான ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே கொண்டு போய் போடுகிறான். போட்டு அதிலே அவன் உட்கார்ந்திருப்பான். அவனுடைய பட்டாளமாகிய ஷைத்தான்கள் பூமியிலே போய் ஃபசாது பண்ணிவிட்டு அவனிடம் வருவார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய சாதனைகளை இப்லீஸிடம் சொல்லுவார்கள். அவற்றை அவன் இயல்போடு யதார்த்தமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, அப்படி வந்து சொல்லுகிறவர்களில் ஒருவன் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் நான் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால் அவனை தட்டி கொடுத்து வாழ்த்தி தனக்கு பக்கத்திலே அவனை உட்கார வைத்துக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதிலே ஷைத்தான் மிகப்பெரிய பங்காற்றுகிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவேதான் நம்முடைய வீடுகளை ஷைத்தானுடைய சதி வலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஷைத்தானுடைய சதியிலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் குடும்பத்தோடு சேர்த்து அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை வைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, நீங்கள் மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு இருந்து உங்களுடைய கணவன் மார்க்க ஈடுபாடு இல்லாமல் போனால் குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்
பூதாகரமாகுவதை தவிர்க்க முடியாமல் போகும். அல்லது உங்களுடைய கணவன் மார்க்க ஈடுபாட்டோடு இருந்து நீங்கள் மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாமல் போனாலும் அதே நிலைதான் உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க. அதே போல குடும்ப வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பு என்பதும் பெரிய ஒரு பிரச்சனை. அங்கும் செல்வாக்கு செலுத்துவது ஷைத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். குழந்தைகளையும் இஸ்லாமிய முறையில் வளர்த்தெடுக்கும் போது நம்முடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுவது, திக்ருகள் அதிகமாக பேணப்படுவது, வீட்டிலே பெண்கள் ஐங்கால தொழுகை சுன்னத்தான தொழுகைகளை பேணி வருகிற அதே நேரத்தில் ஆண்கள் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவது போன்ற அமல்கள் வீட்டில் நடக்கும்போது ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடி விடுவார். அதற்கு மாற்றமாக வீட்டில் டிவி, சினிமா, சீரியல்ஸ், அதே போல போன்ஸ், மியூசிக், ஆபாசமான விரசமான காட்சிகள், படங்கள், ஜாஹிலியத்துகள், பர்த்டே கொண்டாட்டங்கள், அஜ்னபி மஹரம் பேணாத ஒரு நிலை என்று இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டில் ஷைத்தான் ஆர்வத்தோடு குடிகொண்டிருப்பார். விளைவு குடும்ப வாழ்க்கை நிம்மதியை இழக்கும். இது முதலாவது பிரச்சனையாகும், ஷைத்தான். இரண்டாவது குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கிற சக்தி இந்த ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய இலுமினாட்டிகள். இவர்களும் மிக திட்டமிட்ட அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருப்பதை அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அவர்களுடைய சதி ஒரு வித்தியாசமானது. மிக நுணுக்கமாக சதி செய்து திட்டங்கள் தீட்டி குடும்ப வாழ்க்கைகளை அவர்களும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்குமான தீர்வு இஸ்லாம் ஒன்று மட்டுமே, நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பங்களாக மாற்றுவது மட்டுமே என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பிராக்டிக்கலி சில காரணங்கள் இருக்கின்றன. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோன்றுவதற்கான சில காரணங்கள். அதில் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற முக்கியத்துவ பிரச்சனை, ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ். இதை பொறுத்தவரையில் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய உபகண்டம், இந்தியன் சப்கான்டினென்டல், இதிலே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஆண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி பெண்கள் கொஞ்சம் அடிமையான ஒரு நிலையில் உருவாக்கப்பட்டிருப்பது அல்லது அந்த கருத்து வலுவாக்கப்பட்டிருப்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இஸ்லாம் ஆண்களையும் பெண்களையும் சமமாகத்தான் பார்க்கிறது. ஆண்களுடைய இயல்புக்கு ஏற்ற முறையில் சில பொறுப்புகள் அவர்களுக்கு அதிகமாகும், பெண்களுடைய இயல்புக்கு ஏற்ற பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த பின்னணியில் ஆண்கள் தங்களுக்குரிய முக்கியத்துவம் அதிகமாக தரப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அங்கே பிரச்சனை உண்டாகும். அல்லது சில பெண்கள் தங்களை கணவன் கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனாலும் பிரச்சனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முழுமையாக கொடுத்து வந்தார்கள். இஸ்லாம் சரியான முறையில் படிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாத்தின் சட்டங்கள் என்ன, உரிமை கடமைகள் என்ன என்பதை புரிந்து ஒவ்வொருவரும் அடுத்தவரை புரிந்து வாழ்கிற போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அடுத்த பிரச்சனை ட்ரஸ்ட். கணவனை மனைவி நம்புவது, மனைவி கணவன் நம்புவது. இந்த இடத்திலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகின்றன. அதாவது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நம்ப தவறுவது. இது ஒரு ஆபத்தான நிலையா. கண்டிப்பாக கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும்.
இந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் சந்தேகங்கள் தோன்றும். சந்தேகம் தோன்றினால் அது போதும் ஷைத்தானுக்கு இலகுவாக அந்த குடும்பத்தை சீர்குலைக்கும். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், கணவன் மனைவியுடைய போனையோ மனைவி கணவனுடைய போனையோ அனுமதி இல்லாமல் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று. இந்த ட்ரஸ்ட் விஷயத்தில் 2 பேரும் புரிந்துணர்வோடு ஒருவரை நம்பி வாழ்வதுதான் வாழ்க்கையாகும். அதை மிஸ் பண்ணினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் பூதாகரமாகும். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன். 3ஆவதாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் பாலியல், செக்ஸ். அதாவது குடும்ப வாழ்க்கையில் மிக பிரதானமான ஒரு பங்கு இந்த இல்லறத்துக்கு இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கைக்கு இருக்கிறது. இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் அதிகமான பெண்கள் கணவன்மாரோடு உறவு வைத்துக் கொள்வதை ஒரு லிமிட்டாகத்தான் ஆக்குகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பாலியல் உணர்வு அதிகரித்து காணப்படும். சில நேரங்களில் வெளியிலே போய் வருகிற போது காணுகிற பெண்கள் அல்லது சில பேணுதல் இல்லாத கணவன்மார் இந்த போன்களிலே பார்க்கிற சில காட்சிகள் அவர்களுடைய பாலியல் உணர்வை தூண்டுகிற போது வீட்டில் மனைவி அதற்கு சப்போர்ட் பண்ண தவறினால் அங்கே அவனுடைய மனதில் மனைவியின் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவியை தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழைத்து அவள் மறுத்து விட்டால், அவள் கோபத்தோடு தூங்கினால் விடியும் வரைக்கும் அந்த மலக்குகள் அவளை சபித்து கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பொதுவாக கவுன்சிலர்ஸ், ஃபேமிலி கவுன்சிலிங் என்று கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு பிரதானமான கேள்வியாக கேட்பார்கள். காரணம் இதுதான். இதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் பிரச்சனை என்னவென்றால், சில ஆண்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மனைவிமாரை திருப்திப்படுத்த முடியாத பலவீனத்தோடு இருப்பதும் அதற்கான தீர்வுகளை அவர்கள் கண்டுகொள்ள முயற்சிக்காமல் இருப்பதுமாகும். சில மனித பலவீனங்கள் இருக்கும், ஆனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. ஆனால் சில கணவன்மார் தாழ்வு மனப்பான்மை காரணமாக, வெட்கம் காரணமாக தங்களுடைய பிரச்சனையை டாக்டர்களிடம் போய் பேச சங்கடப்படுவார்கள். அவசியம் இல்லை. ஊரில் உள்ள டாக்டர் நம்முடைய பலவீனத்தை கண்டுகொள்வார் என்கிற பயம் இருந்தால் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு சென்று சிகிச்சைகள் செய்யலாம். கண்டிப்பாக அந்த சிகிச்சைகளுக்கான வழிகள் என்று தாராளமாக திறந்திருக்கிறது. இந்த 2 சைடும், மனைவி தாம்பத்தியத்தில் சப்போர்ட் பண்ணாமல் விடுவது, கணவன் மனைவியை திருப்திப்படுத்தாமல் விடுவது போன்ற காரணங்களினால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு அடிப்படையான பிரச்சனையாக அடையாளப்படுத்தப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில். உண்மையிலேயே அல்லாஹில் தவக்குல் வைத்து ஹலாலாக சம்பாதித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் பொருளாதார நிர்வாகத்தை அமைத்து கொண்டால், அதாவது செலவு செய்வது, கொடுப்பது, சம்பாதிப்பது என்கிற விஷயத்தில் இஸ்லாமிய வரையறைகளை கொள்வது என்று நாம் வாழக்கூடிய காலத்தில் ஆடம்பரம் அதிகரித்து, வீண் விரயங்கள் அதிகரித்து, ஹலால் ஹராம் பார்க்காத நிலை கூடியிருப்பதையும், நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதை விட மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு இன்று மக்கள் தள்ளப்பட்டிருப்பதும் ஒரு பெரிய ஆபத்தான நிலையாகும். நம்முடைய வருமானத்தை விடக்கூடிய செலவு, அது ஆண்களும் அந்த நிலையில் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் வருமானம் என்று சொன்னால் அவருடைய செலவை அவர் கூட்டியிருக்கிறார். அதனால் குடும்பத்துக்கு செலவு செய்ய முடியாத ஒரு நிலை. அல்லது கணவனுடைய வருமானத்தை பற்றிய புரிதல் இல்லாத மனைவி வீட்டில் செலவுகளை அதிகரிப்பது. ஒரு கணவனிடத்தில் ஒரு ஆணிடத்தில் கையில் பணம் இல்லை என்றால் அவன் வித்தியாசமான ஸ்ட்ரெஸ்களுக்கு உள்ளாகுவான். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுபோல
பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆண் அதை ஹலாலான முறையில் ஹேண்டில் பண்ணுகிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. அவனிடம் கேள்வி கேட்கிற உரிமை மனைவிக்கு கிடையாது. மார்க்க அடிப்படை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கொள்வது அல்ஹம்துலில்லாஹ் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல வழிவகுக்கும். ஆனால் மனைவிமார பிரச்சனை என்னென்றால், இவர் தன்னுடைய இன்கம் பற்றி என்னோடு பேசுவதில்லை, இவர் தன்னுடைய தாய்க்கு பெற்றோருக்கு செலவு செய்கிறார், அவருடைய உறவினர்களுக்கு செலவு செய்கிறார், சதக்கா செய்கிறார் என்ற காரணங்களை காட்டி நிறைய பெண்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். பெண்களுக்கு இருக்கிற உரிமை என்னென்றால், அவர்களுக்குரிய அடிப்படை செலவுகளை கணவன் செய்ய தவறினால் நீதிமன்றம் வரைக்கு செல்வதற்கும், சில நேரங்களில் கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுப்பதற்கு கூட இஸ்லாம் அனுமதி தருகிறது. இது இல்லாமல் அவனுடைய தாய்க்கு செலவு செய்வதை மனைவியிடம் சொல்லிவிட்டு செலவு செய்ய வேண்டும். சதக்கா செய்யும் போது மனைவியிடம் கேட்டுவிட்டு செலவு செய்ய வேண்டும். வருமானத்தை முழுமையாக மனைவியிடம் காட்ட வேண்டும், கணக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை மார்க்கத்தில் கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும். இந்த பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை குடும்ப வாழ்க்கை. அடுத்ததாக இந்த சோஷியல் மீடியாக்கள் சுப்ஹானல்லாஹ் இன்று மிகப்பெரிய ஒரு அடிப்படை காரணம் என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு நிலையில் இந்த சோஷியல் மீடியாக்கள் குடும்ப வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தி குடும்பங்களை பிரித்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல குழந்தை வளர்ப்பு பிரச்சனை, இதனாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகின்றன. மனைவி மட்டுமே குழந்தையினுடைய கல்வி, மற்ற நடவடிக்கை, ஒழுக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் ஒரு ஏடிஎம் மெஷினை போல அவர் பணம் கொடுப்பது மட்டும்தான் தன்னுடைய பொறுப்பு என்று நினைத்து பிள்ளைகளோடு தொடர்பில்லாமல் இருப்பது, பிள்ளைகள் தவறுவிடும் போது மனைவியில் வந்து எரிந்து விழுவது, இவ்வாறான பிரச்சனைகளால் குடும்பத்தில் பெரிய அளவிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்ததாக கூட்டு குடும்பம், இது ஆகப்பெரிய பிரச்சனை. கூட்டு குடும்பங்களால் இன்று நிறைய குடும்பங்கள் விவாகரத்து வரைக்கும் செல்வதை நாம் பார்க்கிறோம். கூட்டாக வாழுகிற போது இஸ்லாமிய வரையறைகளை பேணி வாழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது அன்புள்ள சகோதரிகளை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் குடும்ப வாழ்க்கை. பிரச்சனைகளோடு வாழ்பவன் புத்திசாலி அல்ல. ஆனால் இன்று கூட்டு குடும்பமாக இருக்கும் போது மாமியார், நாத்தனார், மற்ற உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையை கணவனும் மனைவியும் வாழ விட்டாலேயே அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நோக்கத்தை அடைவார். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கூடுதலாக கணவனின் தாய்மாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், சில நேரங்களில் மனைவியினுடைய தாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இப்படி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தலாக்கு வரைக்கும் செல்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. உண்மையிலே மகிழ்ச்சியாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக மாற்ற வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முறையில் கணவனுக்குரிய கடமைகளை கணவன் செய்ய வேண்டும். மனைவிக்குரிய உரிமைகளை கணவன் கொடுக்க வேண்டும். மனைவி தனக்குரிய கடமைகளை சரியாக பார்த்து செய்ய வேண்டும். கணவனுக்குரிய உரிமைகளை அவன் கொடுக்க வேண்டும். 2 பேரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும். குடும்பத்தில் மார்க்க சூழலை உருவாக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் உள்ளே வரக்கூடிய வழிகள் அத்தனையும் மூட வேண்டும். ஷைத்தானை வீட்டிலிருந்து துரத்துவதற்காக இஸ்லாம் என்ன வழிகளை காட்டி தந்திருக்கிறதோ அந்த வழிகளை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு செய்கிற போது அல்லாஹுடைய உதவியால் அந்த குடும்பம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி தருவாராக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.